படத்துல எதுக்கு எடுத்தாலும் பாட்டு வருது. அந்த ஒரு 2 பாட்டு நல்லா ஃபேமஸான பாட்டு. அந்த 2 பாட்டை வச்சுதான் தியேட்டருக்கே வர வச்சிருக்காங்க. அந்த ஸ்டெப்பு, டான்ஸ் ஸ்டெப்பு. அந்த பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்கு. மற்றபடி பாட்டு கொஞ்சம் அடிக்கடி வர மாதிரி இருக்கு. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஏதோ வருது. அதுலலாம் இசை பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்ணல. ஆனா அந்த 2 பாட்டுல இசை வந்து நல்லா இருக்கு. மற்றபடி ரொம்ப ஒரு நார்மலான விஷயம் அதை எடுத்திருக்கிறாங்க. ஆனா வழக்கமான சினிமாத்தனம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அதே சினிமாத்தனம் தான். எதை சொல்றேன்னா, ஒன்னத்துக்கும் படிப்பே சுத்தமா வராது, எல்லா படத்துலையும் ஃபெயில் ஆகிற ஹீரோ கடைசி 1 மாசத்துல படிச்சு ஸ்டேட் ரேங்க் வந்துடுறான். ஸ்டேட்ல 8th வந்து ஸ்கூல்ல போர்டு வைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்கிறது நம்புற மாதிரியே இல்லை. இதுல என்ன பெரிய காமெடினா, இவனை தவிர மற்ற எல்லாருமே நல்லா படிப்பாங்க இந்த செட்ல ஓரளவு. அந்த கண்ணாடி போட்ட பையன் டேவிட்டின் யாரையோ பையன், அவன்லாம் இவரோட கம்மியான மார்க் வாங்கியிருப்பான். இவர் மூதி வந்துருவார். இதுதான் ஹீரோயிசம். ஹீரோ ஜெயிக்கணுங்கிற ஒரு கான்செப்டை தவிர்த்துட்டு மற்ற லாஜிக்கெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் செயற்கையா இருக்கும். ஸோ ஒரே மாசத்துல எல்லா பாடத்துலையும் ஃபெயிலான ஒருத்தன் வந்து எல்லா பாடத்துலையும் ஸ்டேட் ரேங்க் வாங்குற அளவுக்கு ஸ்கூல்ல போட்டோ வைக்கிற அளவுக்கு வந்துடுறாருங்கிறது 100% சினிமா தான். அவனை பாஸ் பண்ற மாதிரி காமிக்கலாம். இல்லைன்னா 55-60% வாங்கிட்டான், எல்லாத்துலையும் ஃபெயில் ஆனவன் காமிச்சா கூட ஓகே. ஸ்டேட் ரேங்க் வந்து அவன் ஒரு கலெக்டராக போறாங்கிற ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா, சூரியவம்சம் படம் மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓட்டியிருந்தா அவன் ஒரு கலெக்டர் ஆகி அந்த ஸ்கூல்லே பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் சினிமால தான் சாத்தியம். நம்ம இதை ஏன் ஏத்துக்கிறோம்னா பாசிட்டிவா இருக்குல்ல. நிறைய பேர் படிக்காத பையங்க இருப்பாங்க, ஃபெயில் ஆகிற பையங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையா இருக்கும்ல. சரி ஓகே, நல்ல விஷயம் தானே சொல்றாங்க, அடிச்சு விட்டு காசா பணமா அப்படின்னு அந்த மாதிரி உருட்டுறதை நம்ம ஏத்துக்கிறோம். இந்த படத்துலயே அந்த கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் அந்த வழக்கமான சினிமா தரம், ஒரே பாட்டுல முன்னேறுது, ஒரே மாசத்துல ஸ்டேட் ரேங்க் வர்றதுங்கிறது காமெடியா இருந்தாலுமே பாசிட்டிவான விஷயங்கள்னால நம்ம மக்கள் அதை விமர்சனமா பாக்குறதுல அதை இது பண்ணிட்டு போயிடும். என்ன கூட இருக்க பசங்க இவனோட கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கிற மாதிரி காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா இருந்திருக்கும்.